தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டபுரம் அரியநாயகிபுர கிராமத்தைச் சேர்ந்த மேல்நிலை முதலாம் ஆண்டு படிக்கும் பட்டியலின மாணவனை கபடி போட்டியில் வெற்றி பெற்றதை சகித்துக் கொள்ள முடியாமல் சாதிய வன்மத்தோடு தாக்கிய கும்பலை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய குடியரசு கட்சி சார்பில் ராஜேந்திரன் ஆசிரியர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் மங்காபிள்ளை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாதி சங்கங்களை தடை செய்யவும் ஆணவ படுகொலையை தடுக்க உடனடி சட்டம் இயற்ற வேண்டுமென தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். இதில் மாவட்ட தலைவர் கதிர்வேல், பாலவீரவேல், மாவட்ட பொருளாளர்கள் கணேசன், ராமலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், விருத்தாசலம் ஒன்றிய தலைவர் ஜெயசீலன், ஒன்றிய தலைவர் சக்திவேல், மங்களம்பேட்டை நகர தலைவர் கதிர்காமன், நகர இளைஞரணி செயலாளர் ஆனந்த முருகன், விருத்தாசலம் ஒன்றிய செயலாளர் அலெக்ஸ் பாண்டியன், மாவட்ட இளைஞரணி தலைவர் அலி பாபு, செல்வம், சக்திவேல், தாவூத், மணிகண்டன், அம்பேத்கர் பவுண்டேஷன் சுரேஷ் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். எங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டினை எங்கள் மக்கள் தொகைக்கேற்ப 24% உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களை மக்களை சந்தித்து உங்கள் ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து வைப்போம் என்று கூறுவதோடு பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு இந்த அரசு உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுடைய குடும்பத்திற்கு அவன் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அவனுக்கு சிறந்த கல்வியை வழங்கி அவனுக்கு உரிய பாதுகாப்பினை இந்த அரசு வழங்க வேண்டும்.